இந்த எஜுகேஷன் இஷ்யூ இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல டிபேட் ஆகிறது பல பேர் வந்து விமர்சிச்சாலும் நான் வந்து இதை பத்தி சந்தோஷப்படுறேன். காரணம் என்னன்னா, மாணவர்களுக்கான இது விவாதமா பார்க்குறேன். ஏன்னா எஜுகேஷன் மேட்டர். சென்டரும் ஸ்டேட்டும் ஃபைட் வந்து இன்னைக்கு என்னைக்கு எது மேல வச்சிருக்காங்கன்னா, அதானி மேலேயோ அம்பானி மேலேயோ இல்ல. ஃபைட் வந்து மாணவர்களுக்கு என்ன வேணும்ன்றதுக்கு வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் ஏன் தேவைன்னா, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வந்து மேம்படுத்துறதுக்காக ஃபண்ட் தேவை. அது சென்டர் வந்து கொடுக்க வேண்டியது, யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. பல விஷயத்துல நான் திமுகவை எதிர்த்தாலும் ஃபண்டு வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது யூனியன் கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு. இதை வந்து தவிர்க்க கூடாது தமிழ்நாடுன்றது என்னோட ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்ட் என்னைக்குமே இருக்கும். ஸோ எஸ்எஸ்ஏ ஃபண்ட் ஏன் இங்கே கொடுக்கல அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கும்போது, தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாடு வந்து கான்ஸ்டியூஷனலாக இயங்கலை, அதனால எஸ்எஸ்ஏ ஃபண்ட் கொடுக்க முடியாது, எப்படிங்க கான்ஸ்டியூஷனாக இயங்கலை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால எஸ்எஸ்ஏ ஃபண்டு 2152 கோடி வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது இந்த இஷ்யூ. இப்போ இந்த இஷ்யூ அடுத்த லெவல் எங்க வந்திருக்குன்னா பிஎம் ஸ்ட்ரீக்கு வந்திருக்கு.